பிளான்டு ப்ரெக்னென்சியாக இருந்தால் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ஒரு டென்டல் செக்கப் அப்படிங்கிறது. ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு கம் இன்ஃப்ளமேஷன் அண்ட் கம்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் வர்றது குவைட் காமனான விஷயம் தான். பட் அதுவுமே ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் ஆர் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டால் வாமிட்டிங் ஆர் ஆசிட் செக்ரீஷன் பல்லில் உங்களுக்கு அது படும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எரோஷன் அப்படின்னக்கூடிய பாதிப்புகள் இருக்கும். அதாவது ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்லுக்கு இடுக்கலையோ இல்லை வாயிலையோ தங்குது அப்படின்னா அது வந்து ஃபர்மெண்ட் ஆகி அது ஆசிட் செக்ரீட் ஆகுறதுனால ப்ரெக்னென்சி டைமில் வந்து இப்போ டீத்துக்கு இந்த எக்ஸ்ரேலாம் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ரேலாம் எடுக்கிறது வந்து அந்த பேபி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது? வணக்கம் சார். வணக்கம் சார், நார்மலாகவே வந்து டென்டல் செக்கப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் டென்டல் செக்கப் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார்? பிளான்டு ப்ரெக்னென்சியாக இருந்தால் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ஒரு டென்டல் செக்கப் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டிகே டூத் இருந்தாலும் அது வந்து இன்ஃபெக்டட் ஸ்டேஜில் இருந்தால் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஜென்ரல் செக்கப் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி செஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணால் இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும், இன்னுமே பெட்டராக இருக்கும். பிகாஸ் இந்த 9 months யூஆர் இன்வெஸ்டிங் இன் யுவர் பேபி இல்லையா, அந்த டைமில் யூ நீட் நாட் அண்டர்கோ எனி பெயின், எனி இன்ஃபெக்ஷன். ஸோ அதுக்காக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக if it is a planned pregnancy ஒரு dental checkup is very important. ஸோ டியூரிங் தி ப்ரெக்னென்சி உங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும். அந்த டென்டல் ப்ராப்ளம்க்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். ஓகே சார். நார்மலாகவே வந்து இப்போ ப்ரெக்னென்சி டைமில் வந்து ப்ரஷ் பண்ணும்போது வந்து அந்த ஈறுகளில் வந்து ரத்தம் வரும் இல்லையா, அது நார்மல் தானா, இல்லை அதனால் ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு கம் இன்ஃப்ளமேஷன் அண்ட் கம்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் வர்றது குவைட் காமனான விஷயம் தான். பட் அதுவுமே ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் ஆர் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டால் இனிமே நல்லாயிருக்கும். நிறைய விமன்ஸ்க்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஸ்டார்டிங் ஒரு 3 month வந்து கண்டினியூஸாக வந்து வாமிட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து டீத் ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? வாமிட்டிங் ஆர் ஆசிட் செக்ரீஷன் பல்லில் உங்களுக்கு அது படும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எரோஷன் அப்படின்னக்கூடிய பாதிப்புகள் இருக்கும். அதாவது பல்ல ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய எனாமல் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது மேஜர் எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது தான். பட் ஆல்ரெடி உங்களுக்கு எரோஷன் இருக்குது, அதாவது பல்லு தேய்மானம் இருக்குது, அண்ட் அடிக்கடி உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷனாலேயோ இல்லை ஆசிட் செக்ரீஷன் ஆசிட் பர்ப்ஸ்னாலேயோ இது இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும். உங்களோட பல்லு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இன்னும் சில பெண்கள்லாம் வந்து அந்த டைமில் வந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இல்லையா? அது வந்து சுகர் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் டீத் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, இல்லை அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராதா சார்? வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ இல்லையோ, எப்பயுமே வந்து இந்த ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்லுக்கு இடுக்கலையோ இல்லை வாயிலையோ தங்குது அப்படின்னா அது வந்து ஃபர்மெண்ட் ஆகி அது ஆசிட் செக்ரீட் ஆகுறதுனால உங்கள் பல்லுக்கு டேமேஜ் கண்டிப்பாக ஆகும். ஸோ இது நம்ம வந்து யூ கேன் நாட் அவாய்ட் யுவர் கிரேவிங்ஸ். பட் அதை நீங்கள் ஒரு குட் ஹேபிட்ஸ்னால நீங்கள் இந்த கேவிட்டிஸ்லேருந்து உங்களை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுத் ரின்ஸ் பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும், ப்ராப்பராக உங்களோட ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கேவிட்டிஸ்லேருந்து உங்களை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் வந்து இப்போ டீத்துக்கு இந்த எக்ஸ்ரேலாம் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ரேலாம் எடுக்கிறது வந்து அந்த பேபி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை அதனால் எந்த ப்ராப்ளமும் வராதா சார்? டென்டல் எக்ஸ்ரேஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் வெரி நெக்லிஜிபிள் எஃபெக்ட். இருந்தாலும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு வி வில் பி கிவிங் யூ சம் பேரியர்ஸ். ஸோ லெட் பேரியர்ஸ் கொடுத்து தைராய்ட் காலர் அந்த மாதிரியான ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இஃப் இன் கேஸ் எக்ஸ்ரேஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எடுப்போம். எக்ஸ்ரேஸை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணணுமோ தட் வில் பி டூயிங் இட். பட் இஃப் இன் கேஸ் நமக்கு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா வில் பி கிவிங் யூ சம் ப்ரொடெக்ஷன் பேரியர்ஸ் அண்ட் டென்டல் எக்ஸ்ரேஸ் யூ நீட் நாட் வரி, இட் வில் ஹேவ் வெரி நெக்லிஜிபிள் ரேடியேஷன். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இப்போ டீத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது, கிளினிக்லாம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக? See, you really want a treatment or not அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது டென்டிஸ்ட் தான். பட் if you need an help கண்டிப்பாக you need not hesitate, you can go meet your dentist and get their opinion. அதாவது டென்டிஸ்ட் கிட்டவே போகக்கூடாது அப்படிங்கிறதும் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடையாது. இஃப் இட் இஸ் சேஃப், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் கண்டிப்பாக வில் பி டேக்கிங் சம் ட்ரீட்மெண்ட்ஸ்.
செகண்ட் ட்ரைமஸ்டர்லையுமே கண்டிப்பாக தேவைப்பட்ட எமர்ஜென்சியாக இருந்தால் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட்டை அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். கம்மிங் ஆன் டு தி மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது அன்அவாய்டபிள். உங்களுக்கு அதாவது ப்ரெக்னன்ஸ் லேடிஸ்க்கு அண்ட் ப்ரெக்னென்ட் விமனுக்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸ் விச் வில் நாட் கிராஸ் தி பேரியர், அந்த பாப்பாவுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாத அண்ட் அஃபெக்ட் ஆகாத மெடிசன்ஸ் தான் டாக்டர் வில் பி ப்ரிஸ்கிரைபிங். ஸோ அதனால் யூ நீட் நாட் வரி. உங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது டியூரிங் தி ப்ரெக்னன்சின்னா யூ கேன் கோ அண்ட் டேக் அன் ஒப்பீனியன் ஃப்ரம் தி டென்டிஸ்ட். ஸோ இந்த டைமில் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, நமக்கு பண்ண மாட்டாங்கிற ஒரு அசப்ஷனுக்கு நீங்கள் வர வேண்டாம். தட் இஸ் வாட் ரெக்கமெண்டட். ஓகே. அம்மாவுக்கு வந்து அந்த சொத்தப்பல்லோ இல்லை டீத்தில் வந்து அந்த ஈறுகள் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ அது வந்து அந்த குழந்தைக்குமே அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜென்ரலாக பார்க்க போனால் டிகேங்கிறதும் அண்ட் டீத்தோட ஹெல்த் அப்படிங்கிறதும் காம்போசிஷன் அப்படிங்கிறதும் ஜெனட்டிக் தான். அதாவது அம்மாக்குன்னு இல்லை, அம்மாக்கும் அண்ட் குழந்தைக்கும் என்ன ஆகும்னா இந்த காம்போசிஷன் ஆஃப் டூத்து எவ்வளோ டிகேக்கு அவங்க ப்ரோன் டு டிகே இது எல்லாமே ஜெனட்டிக்ஸும் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். அண்ட் ஆல்சோ அம்மாவுக்கு ஒரு பல்லில் இல்லை ஈரில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா டியூரிங் தி ப்ரெக்னன்சி குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா இதெல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கம் டிசீஸ் இருந்தாலும் சரி ஆர் டீத்தில் ஒரு டிகே இருந்தாலும் சரி, ஆல் தீஸ் ஆர் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த ஆர்கானிசம்ஸ் கேன் affect the baby also.